Hey FM, welcome back to another video. So இந்த வீடியோல நம்ம எந்த வண்டியை பத்தி பார்த்தீங்கன்னா எக்ஸ்பிளைன் பண்ண போறோம் அப்படின்னா டாட்டால இருந்து யாருமே அழிக்க முடியாத எல்லாத்துக்குமே பிடிச்சி போன ஒரு வண்டி தான் டாடா இண்டிகா. ஸோ இண்டிகாவை பத்தி நம்ம பேசணும்னு அவசியமே கிடையாது. ஸோ அதோட பில்டு குவாலிட்டி ஆகட்டும், அதோட இன்ஜின் லைஃப் ஆகட்டும், ஸோ அதோட ஸ்டெபிலிட்டி, ஸோ அதோட எல்லாமே, அதாவது அது ஃபியூச்சர் அப்பயே கொடுத்துருந்த அதோட ஃபியூச்சர், ஸோ எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஸோ நீங்கள் இப்போ 2026 இண்டிகா வாங்க போறீங்க அப்படின்னா மறக்காம இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்க. சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்க அப்படின்னா ஸோ இந்த மாதிரி ஆட்டோமொபைல் சம்மந்தமானதான் நம்ம சேனலில் அதிக வீடியோஸ் நம்ம ஆல்ரெடி போட்டிருக்கோம். ஸோ இனியும் அதை பற்றி தான் போட போகிறோம். இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. நம்ம இன்ஸ்டாகிராமில் பேஜை ஃபாலோ பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் அதையும் போய் ஃபாலோ பண்ணிக்கோங்க. சரி, வாங்க வீடியோக்குள்ளே போய் அந்த வண்டியை பற்றி, அந்த வண்டியோட ரிவ்யூ, அதோட ஓப்பன் ரிவ்யூ பற்றினா பார்த்துட்டு வந்துடலாம். இப்போ இருக்கிற செகண்ட் ஹேண்ட் மார்க்கெட்டில் ஸோ இந்த வண்டியை நீங்கள் ஒரு 60,000 1 லட்சம் ரூபாய்க்குள்ளேயே பார்த்தீங்கன்னா இந்த வண்டியை வாங்கிக்கலாம். கிட்டத்தட்ட ஒரு 40,000 50,000 ரூபாய்க்கே பார்த்தீங்கன்னா ஓட்டி பலகாண்டி வாங்கிக்கலாம். இப்போ நல்ல இண்டிகா கிடைக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா 100க்கு 75% பார்த்தீங்கன்னா கிடைக்காது. ஒரு 30% தான் பார்த்தீங்கன்னா கிடைக்கும். ஒன்று இன்ஜின் வேலை பார்த்துருக்கோம், இல்லை அந்த வண்டியில் ஏதாவது பாடி ஏதாவது மாற்றிருப்பாங்க, செஞ்சுருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி தான் இருக்கும். ஆனால் பர்ஃபெக்டான வண்டி கிடைக்குமா அப்படின்னு கேட்குறது அது டவுட்டு தான். ஸோ நீங்கள் கன்சல்டிங்ஸ் இந்த மாதிரி நீங்கள் டீலர்கிட்ட வாங்காமல் ஸ்ட்ரைட்டாக அவங்க தெரிஞ்ச கஸ்டமர்கிட்ட வாங்கினீங்க அப்படின்னா ஒரு நல்ல வண்டியை பார்த்தீங்கன்னா வாங்கலாம். கிட்டத்தட்ட ஒரு 60,000 1 லட்ச ரூபா வரைக்குமே இந்த வண்டியை பார்த்தீங்கன்னா உங்களால் செகண்ட் ஹேண்ட் மார்க்கெட்டில் வாங்கிக்க முடியும். ஸோ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இந்த வண்டியோட பில்டு குவாலிட்டி பற்றி பார்த்துடலாம். ஸோ 2026 இந்த அளவுக்கு ஒரு ஸ்ட்ராங்கான பில்டு குவாலிட்டி கொடுக்க முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அது ஒரு கொஸ்டின் மார்க் தான். காலத்தில் டாடா இண்டிகாவில் அந்த மாதிரி ஒரு பில்டு குவாலிட்டி கொடுத்துருந்தாங்க. இப்போ தான் 4 ஸ்டார் 5 ஸ்டார் ரேட்டிங்ஸ்லாம். ஸோ அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா காரே ஒரு புல்லட் ப்ரூஃப் மாதிரி தான் இருக்கும். எக்ஸாம்பிள் நான் வச்சிருக்க டொயோட்டா எட்டியாஸ் இந்த பக்கம் வச்சுக்கலாம், ஸோ டாடா இண்டிகாவை இந்த பக்கம் வச்சுக்கலாம். ஸோ ரெண்டோட பேனட்டை அமுத்தி பார்த்தீங்க அப்படின்னா டொயோட்டா எட்டியாஸோடது அமுங்கினோடனே உள்ளே போயிடும். ஆனால் டாடா இண்டிகாவோடது நீங்கள் ஏறி நின்னாலுமே பார்த்தீங்கன்னா அந்த பேனட் உள்ளே போகாது. பில்டு குவாலிட்டியை பொறுத்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா டாடா இண்டிகாவில் சூப்பராகவே கொடுத்துருப்பாங்க. ஸோ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஒரு ஹேட்ச்பேக், அதாவது ஃபேமிலி யூஸுக்காண்டி நீங்கள் வாங்க போகிறீங்க, வெறும் 5 பேர் தான் அந்த வண்டியில் போக போகிறீங்க அப்படின்னா தாராளமாக நீங்கள் டாடா இண்டிகாவை சூஸ் பண்ணலாம். ஏன் அப்படி நான் சொல்கிறேன் அப்படின்னா ஒரு 4 பேர் 5 பேர் தான் நீங்கள் போகிறீங்க அப்படின்னா ஒரு நல்ல கம்ஃபர்டபுளாக, நல்ல ஒரு ஸ்பேசியஸாக, ஹெட் ரெஸ்ட்டும் சரி, லெக் ரூமும் சரி, எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸுமே இல்லாமல் ஒரு லாங் டிரைவ் போகும்போது ஒரு நல்ல ஃபீலிங்கும் தரும், நல்ல ஒரு கம்ஃபர்ட்டும் பார்த்தீங்கன்னா கிடைக்குங்க. ஒரு ஃபேமிலிக்காண்டி இப்போ தான் நான் ஃபர்ஸ்ட் டைமாக கார் வாங்க போகிறேன், அதுவும் லோ பட்ஜெட்டில் எனக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் தாராளமாக இண்டிகா சூஸ் பண்ணலாம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இந்த வண்டியில் இன்ஜினோட மைலேஜ், அதாவது டீசலில் மைலேஜ் எவ்வளோ கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 18 19 to 20 வரைக்கும் பார்த்தீங்கன்னா கொண்டு வரலாம். ஸோ மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் 16 15 17 தான் வருது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ நான் கேட்ட வரைக்கும் 18 19 சாலிடாக கொண்டு வரலாம்ப்பா. அதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு 80க்குள்ளே டிரைவ் பண்ணுறீங்க அப்படின்னா வித்தவுட் ஏசியில். இதே நீங்கள் டாடா இண்டிகாவில் ஏசி போட்டு ஓட்டுறீங்க அப்படின்னா கம்பல்சரி வண்டி பார்த்தீங்கன்னா உட்காரதான் செய்யும். ஸோ ஏசி போட்டு ஓட்டினீங்கன்னா மைலேஜ் பார்த்தீங்கன்னா ட்ராப் ஆகத்தாங்க செய்யும். ஸோ அதனால இன்ஜின் மைலேஜ் அப்படின்னு கேட்டிங்கன்னா டெய்லி யூசேஜுக்கு பார்த்தீங்கன்னா நான் ஓகேன்னு சொல்லுவேன். ஒரு 16 ஒரு 18 இல்லை ஒரு 18 19 வரைக்குமே கிடைக்கிறனால நான் டெய்லி யூசேஜுக்கு ஓகேன்ற மாதிரி தான் சொல்லுவேன். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இந்த வண்டியில் உங்களுக்கு மெயின்டெனன்ஸ் பார்த்தீங்கன்னா என்ன மாதிரி இருக்கும், மெயின்டெனன்ஸ் காஸ்ட் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குமா ப்ரோ அப்படின்ற மாதிரி கேட்டிங்கன்னா மெயின்டெனன்ஸ் காஸ்ட் பார்த்தீங்கன்னா மீடியமாக தான் இருக்கும். ரொம்ப லோவர்னு சொல்ல முடியாது, ரொம்ப ஹையர்னு சொல்ல முடியாது. பட் இருந்தாலுமே உங்களுக்கு மெயின்டெனன்ஸ் வருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கம்பல்சரி வரும். ஏன்னா ரொம்ப பழைய வண்டிங்கிற காரணத்தினால அடிக்கடி ரிப்பேர்ஸ் இல்லை மெயின்டெனன்ஸ் இந்த மாதிரி நீங்கள் பார்த்துக்கிட்டே இருக்க மாதிரி தான் வரும். நீங்கள் எடுக்கக்கூடிய வண்டி சிங்கிள் ஓனர்ஷிப்பில் இருக்குது, கம்மியான கிலோமீட்டர் டிரைவன் ஆயிருக்கு அப்படின்னா ஸோ இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வர்றதை நீங்கள் தவிர்க்கலாம். நீங்கள் வாங்கக்கூடிய வண்டி பார்த்தீங்கன்னா ஒரு 2 ஓனர் 3 ஓனர் பக்கம் போயிருக்கு, கிலோமீட்டர் அதிகமாக ஓடி இருக்கு அப்படின்னா கம்பல்சரி மெயின்டெனன்ஸ் பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்க்குற மாதிரி வரும். இதை பார்த்தீங்கன்னா நிறைய பேர் ரொம்ப டிஸ்அட்வான்டேஜ்னு நினச்சது பிக்கப் ரொம்ப கம்மி. இந்த வண்டியில் பிக்கப் பார்த்தீங்கன்னா கம்மியாக தாங்க இருக்கும். நீங்கள் மற்ற காரை எடுக்கும்போது இல்லை டீசல் இன்ஜின் காரை எடுக்கும்போது உங்களுக்கு ஒரு சடன் பிக்கப் கிடைக்கிற மாதிரி இந்த வண்டியில் சடன் பிக்கப் கிடைக்காது. பிக்கப் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லோவாக தான் இருக்கும். இதே நீங்கள் ஏசி போட்டு ஓட்டுறீங்க அப்படின்னா ரொம்பவே லோவாக தான் இருக்கும். நீங்கள் லாங் டிரைவிங்கும் போது தெரியாது, பட் சடன் பிக்கப்பு இல்லை ஏசியில் நீங்கள் டிராஃபிக்கை டிரைவ் பண்ணுறீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் கியரில் தான் டிரைவ் பண்ணுற மாதிரி வரும். செகண்ட் கியரில் நீங்கள் கிளச்சை விட்டாலாம் பார்த்தீங்கன்னா வண்டி மூவ் ஆகாது. அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா பிக்கப் கொஞ்சம் கம்மியாக இருக்கும் இந்த வண்டியில். அதான் பார்த்தீங்கன்னா இந்த வண்டியோட டிசைன்,
இந்த வண்டியோட டிசைன் பார்த்தீங்கன்னா நம்ம என்னதான் இந்த வண்டியோட பில்டு குவாலிட்டி பயங்கரமா இருக்கு ஆகா ஓவோ அப்படின்னு சொன்னாலுமே பட் இந்த வண்டியோட டிசைன்ன்ற போது ரொம்ப ஓல்டர் டிசைன் மாதிரி தான் இருக்கும். இப்போ எடுக்கக்கூடிய வண்டி அளவுக்கு டிசைன் ஈக்குவலா வருமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கம்பல்சரி அந்த அளவுக்குலாம் பார்த்தீங்கன்னா ஈக்குவலா வராது. ஓல்டன் டிசைன் தான், ஆனால் பழைய காலத்துல கொடுக்கப்பட்ட அந்த மெக்கானிசம் தான், பழைய காலத்துல என்னென்ன இன்டீரியர்ஸ் வந்துச்சோ அந்த இன்டீரியர்ஸ் டிசைன் தான் இருக்கும். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஓவராலா இந்த வண்டியில இருக்க பாசிட்டிவ் நெகட்டிவ்ஸ். ஸோ ஒருவேளை இந்த வண்டியை நீங்க வாங்க போறீங்க அப்படின்னா நீங்க என்னென்னத்தை செக் பண்ணணும், ஒரு பேசிக்கான விஷயத்தை மட்டும் நான் சொல்றேன். ஃபர்ஸ்ட் பார்த்தோன்னா இந்த வண்டியில இன்ஜின் ஆயில்ல ஏதாவது லீக் இருக்கா அப்படின்ற மாதிரி பாருங்க. நீங்க இன்ஜின் ஆயில்ல ஆயில் அடிக்குதா அப்படின்ற மாதிரி பாருங்க. ஏன்னா இன்ஜின் ஆயில்ல ஆயில் அடிக்குது அப்படின்னா வண்டியில பார்த்தீங்கன்னா பெரிய இன்ஜின் வேலை இருக்கு. தயவு செஞ்சு வண்டியை பார்த்தீங்கன்னா கொடுத்துட்டு வந்துருங்க, அந்த வண்டியில எடுத்துட்டு வராதீங்க. ஸோ அதே மாதிரி வண்டியில பார்த்தீங்கன்னா ஒயிட் ஸ்மோக் பிளாக் ஸ்மோக் இதுல இருக்கு அப்படின்னா அந்த வண்டியை பார்த்தீங்கன்னா தாராளமா நீங்க யார்கிட்ட வாங்க போறீங்களோ அவங்கள்ட்ட கொடுத்துருங்க. ஏன்னா அப்பயும் பார்த்தீங்கன்னா வண்டியில இன்ஜின் வேலை அப்படின்றது இருக்கதான் செய்யும். ஸோ டாடா இண்டிகாவை பொறுத்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளச் வந்து ரொம்ப ஹார்டா இருக்குமான்னு கேட்டீங்கன்னா ரொம்பலாம் ஹார்டா இருக்காது. ஒரு டீசல் இன்ஜின்ல எந்த மாதிரி கிளச் இருக்குமோ அந்த மாதிரி ஸ்மூத்தா தான் இருக்கும். நீங்க எடுக்கக்கூடிய வண்டியில ரொம்பவே கிளச் ஹார்டா இருக்கு அப்படின்னா கிளச் அசம்பிளி கிளச் பிளேட் ஸோ இதெல்லாமே வீக்கா இருக்க வாய்ப்புகள் இருக்கு. ஸோ அதை எடுத்துட்டு வந்தீங்க அப்படின்னா ஒரு 20,000 30,000 வரைக்கும் நீங்க கிளச்சுக்கே செலவு பண்ற மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரிலாம் இருக்கு அப்படின்னா அந்த வண்டியில தவிர்த்துருங்க. பழைய வண்டிங்கிற காரணத்தினால ஸோ இந்த வண்டியில 4 டயருமே மெயின்டைன் பண்ணியிருப்பாங்களான்னு கேட்டீங்கன்னா மெயின்டைன் பண்ணியிருக்க வாய்ப்புகள் குறைவு தான். ஸோ வண்டியோட டயர் கண்டிஷன்ஸ் எல்லாத்தையுமே செக் பண்ணி பாருங்க. அதே மாதிரி சர்வீஸ் ஹிஸ்ட்ரி பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா சர்வீஸ் ஹிஸ்ட்ரி இருக்காது. பட் மினிமம் ஒரு சில பேர்த்துல பார்த்தீங்கன்னா சர்வீஸ் ஹிஸ்ட்ரி இருக்க வாய்ப்புகள் இருக்கு. நீங்க எடுக்கக்கூடிய கார் வந்து சிங்கிள் ஓனர்ஷிப்ல இருக்கு அப்படின்னா அவர் சர்வீஸ் ஹிஸ்ட்ரி வச்சிருக்க வாய்ப்புகள் நல்லா இருக்குங்க. ஸோ வண்டியை பார்த்தாலே தெரிஞ்சிடும் வெல் மெயின்டெண்டா வச்சிருக்காங்களா இல்ல என்ன மாதிரி வச்சிருக்காங்க, பழைய ஓனர் எப்படி யூஸ் பண்ணிருக்காங்க அப்படின்றதெல்லாம் பார்த்துக்கலாம். ஸோ டயர் கண்டிஷன்லாம் ஓவராலா பாருங்க. பழைய வண்டின்றனால உங்க வண்டியில பார்த்தீங்கன்னா ஓவரால ஏதாவது ரஸ்டிங் ஏதாவது இருக்கா அப்படின்றத செக் பண்ணி பாருங்க. ஏன்னா பழைய வண்டினால மேக்ஸிமம் ரஸ்டிங் ப்ராப்ளம் தான் இருக்கும். ஸோ ரஸ்டிங் ஏதாவது இருக்கா அப்படின்றத பாத்துக்கோங்க. சோ இந்த வண்டியை எப்படி பார்த்து வாங்கணும் அப்படின்றத பார்த்தாச்சு. சோ இப்போ யார் யாரெல்லாம் இந்த வண்டியை வாங்கலாம், யார் யாரெல்லாம் வாங்கக்கூடாது அப்படின்றத ஃபர்ஸ்ட் பார்த்தரலாம். ஸோ இப்போ இந்த வண்டி பார்த்தீங்கன்னா ரொம்ப பட்ஜெட் டைட்டா இருக்கு. ஆனால் எனக்கு வந்து கார் வந்து நெசசரியா தேவைப்படுது ப்ரோ. என்கிட்ட ஒரு 50 to 60,000 to 80,000 தான் இருக்கு. நான் அதுக்குள்ள ஒரு கார் வாங்கணும், எனக்கு பட்ஜெட் டைட்டா இருக்கு, அதுக்கு மேல என்னால போட முடியாது. ஆனா அதுக்குள்ள எனக்கு ஒரு நல்ல ஹேட்ச்பேக் ஒரு நம்பிக்கைத்தனமான வண்டி வேணும் அப்படின்னா நீங்க தாராளமா டாடா இண்டிகா எடுக்கலாம். அது வெல் மெயின்டைன்ட் வண்டியா இருந்தா மட்டும் எடுங்க. இல்ல ப்ரோ என்னால எக்ஸ்ட்ரா காசெல்லாம் போட முடியும், நான் அதனால வேற வண்டிக்கு போலாமான்னு கேட்டீங்கன்னா தாராளமா வேற வண்டிக்கு சேஞ்ச் பண்ணி போயிடுறது ரொம்பவே நல்லது. ஒரு கம்மியான பட்ஜெட் தான் இருக்கு, என்னால் ஒரு 60 to 80,000 தான் போட முடியும்னா நீங்கள் இந்த வண்டி எடுக்கலாம். ஸோ அதே மாதிரி இந்த வண்டியை நீங்கள் செகண்ட் ஹேண்ட்ல எடுக்க போறீங்க அப்படின்னா மேக்ஸிமம் 1 lakh தாங்க. அதாவது லாஸ்ட் பாயிண்டே 1 lakh தான் சரிங்களா. அதுக்கு மேல போயிடுச்சுன்னா இந்த வண்டி வாங்குறது டோட்டல் வேஸ்ட். ஸோ 60,000 இருந்து 1,00,000 ரூபாய்க்குள்ள போட்டு வாங்குறீங்க அப்படின்னா இந்த வண்டி ஒர்த்தபிளா இருக்கும். இன்னும் சிங்கிள் ஓனர்ல இருக்கு, சர்வீஸ் ஹிஸ்டரிலாம் மெயின்டைன் பண்ணிருக்காங்க, 4 டயருமே புதுசு போட்டிருக்காங்க. அப்படிங்கிற பட்சத்தில் பாடியில் எதுவுமே ரஸ்ட் கிடையாது அப்படின்னா இன்னும் ஒரு 20 to 30 ரூபா அதிகமாக போடலாம். 1,30,000 1,20,000 அந்த ரேஞ்சில் பார்த்தீங்கன்னா வாங்கலாம். ஸோ ஓவராலாக பார்த்தீங்கன்னா இந்த வண்டியை பற்றி எல்லாமே பார்த்தாச்சு. யார் யாரெல்லாம் வாங்கலாம், எப்படி பார்த்து வாங்கணும், யார் யாரெல்லாம் வாங்கக்கூடாதுன்ற விஷயத்தையுமே பார்த்தீங்கன்னா இந்த வீடியோல சொல்லியிருப்பேன். ஸோ இதே மாதிரி ஆட்டோமொபைல் பற்றின கண்டென்ட் மட்டும்தான் நம்ம சேனல்ல வரும். ஸோ எல்லா காரையுமே பார்த்தீங்கன்னா 1 by 1 ரிவ்யூ பண்ண போறேன். ஸோ இந்த மாதிரி செகண்ட் ஹேண்ட் கார் வாங்குறதுக்கு முன்னாடி நீங்க என்னென்ன பார்த்து வாங்கணுன்றத சொல்றதை தவிர புது காரை ரிவ்யூ பண்ணணும் இல்ல வேற ஏதாவது நீங்க சொல்றக்கூடிய காரை நான் பார்த்தீங்கன்னா தனியா எடுத்து ரிவ்யூ பண்ணணும்னு நீங்க விருப்பப்பட்டீங்க அப்படின்னா நம்ம கமெண்ட் பாக்ஸ்ல ஒரு கமெண்ட் மட்டும் பண்ணி விடுங்க. உங்களுக்காண்டி கம்பல்சரி நான் அந்த காரை எடுத்து பேசுவேன். ஸோ ஓகே ஃபார்ம் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா இதோட என் பண்ணிக்கிறோம். நம்ம சேனலை யாருமே நான் சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காம கீழே பார்த்தீங்கன்னா ரெகுலர் சப்ஸ்கிரைப் பண்ணு இருக்கும். அது கம்பல்சரி பார்த்தீங்கன்னா ஃப்ரீ தான். ஸோ அதை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் உள்ள பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆளுங்க ஆப்ஷன் போட்டீங்கன்னா நான் போடுற வீடியோ எல்லாமே ஃபர்ஸ்ட் அண்ட் இன்ஸ்டன்டா உங்க மொபைலுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும். இன்ஸ்டாகிராம்லையும் பார்த்தீங்கன்னா கொம்பன் 94 ஒரு சேனல் வச்சிருக்கோம். ஸோ அதையும் நான் ஃபாலோ பண்ணாம இருந்தீங்கன்னா இன்ஸ்டா யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா மறக்காம அதையும் பார்த்தீங்கன்னா ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து ஒரு இதே மாதிரி நல்ல வீடியோல சந்திப்போம். அது வரைக்கும் ஸ்டே டியூன் மக்களே. அடுத்த போற வீடியோல பார்க்கலாம்.